ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் கேட்டு கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதியுங்கள். இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 66 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 66 12 வசனம். பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். இங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இந்த வார்த்தையை பாருங்களேன். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். ஆமேன். தாவீது சொல்லுகிறார், மனுஷர்களெல்லாம் தலை மேலே ஏறி போனாங்க, ஆனால் இப்போது செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், குறிப்பாக மனிதர்களால் பலவிதமான போராட்டங்கள் இல்லையா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வழியாக நம்ம கடந்து போகலாம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் நிறைய பேர் நம்மை வேதனைப்படுத்தலாம், காரணமே இல்லாமல் நம்மை துன்பப்படுத்தலாம். ஒரு பயங்கரமான போராட்டங்கள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாக பல விதங்களில் பல தடைகளை சாத்தான் கொண்டு வரலாம் மனிதர்கள் மூலமாக. ஸோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிற காரியம் இதுதான். எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணின அந்த மனிதர்களுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு செழிப்பான இடத்துல, நிம்மதியான இடத்துல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு வாங்கப்பா, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்கள் கடந்து போனார்கள், அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3 அதிகாரம் 39 வசனம். 2 சாமுவேல் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருந்தார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீதுடைய பலத்துக்கு மிஞ்சின சில மனிதர்கள் காணப்பட்டதை பார்க்கிறோம். செரியாவின் குமாரர்கள் யோவாப், அவனுடைய சகோதரன் 2 பேரை குறித்து தாவீது சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனாலும் இந்த மனிதர்கள் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க, அவர்கள் பொல்லாப்பு செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், அதாவது ஒரு மனுஷனால எவ்வளவு தாங்க முடியும் அவ்வளோதான் தாங்க முடியும். ஆனால் அந்த பலத்துக்கு மிஞ்சி போராட்டங்கள் வரும் பொழுது, பொல்லாப்பு செய்யும் பொழுது, மனிதர்கள் அவ்வளோ நம்மை கஷ்டப்படுத்தும் பொழுது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? அன்றைக்கு தாவீது அதே போல தான் பிரச்சனைகளை, பாடுகளை அனுபவித்தார். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் இதே போராட்டத்தின் வழியாக இதே பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஜபிக்கிறோம், எவ்வளவாய் ஜபிக்கிறோம், ஆனாலும் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி மனிதர்கள் போராடுகிறார்களே என்று வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அன்றைக்கு அந்த மனிதர்கள் தாவீதுடைய தலையின் மேலே ஏறி போனார்கள். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு பண்ணி கர்த்தர் தாவீதை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். அதே போலதான்
உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி போராடுகிற எல்லா மனுஷீக ஆவிகளை கர்த்தர் அடக்கி போடும்படியாக, நமக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்து கொண்டே இருக்கிற மனிதர்களை கர்த்தர் தடை பண்ணி போடும்படியாக, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, உண்மைதான் ஆண்டவரே, எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி போராட்டம் என்று சொல்லி நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, இதே பாதையில போய்கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் பலத்துக்கு மிஞ்சி போராடி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஏசப்பா, எவ்வளவு ஜெபித்தாலும், ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவரே, இந்த போராட்டம் தாங்க முடியலையே, இந்த மனிதர்களால வருகிற போராட்டம் தாங்க முடியலையே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் ஒரு காலத்துல போராடினான் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான், ஆனாலும் ஆண்டவரை காய்மக்காரமாய் பார்த்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. சவுல் ஆண்டவரே வேட்டை ஆடுவது போல தாவீதை தொடர்ந்து ஆண்டவரை பொல்லாப்பு செய்து கொண்டே இருந்தான். அந்த சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீங்க தாவீதை தப்புவித்தீரப்பா. அதே மாதிரி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற காய்மக்காரமான ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பலத்துக்கு மிஞ்சி போராடுகிற ஆவிகள், தொடர்ந்து ஆண்டவரே பின் தொடர்ந்து வருகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா மனுஷிக ஆவிகளையும் கர்த்தர் அழித்து போட்டு ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் அவர்கள் செய்கிற பொல்லாப்பை கர்த்தர் பார்த்து கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிட பெற தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிட பெற தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே மகனே, கலங்கிடவே மாட்டா. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவ்வளவுக்கு அவ்வளவு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நம்மை விடுவார். ஆமென். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது கடந்து வந்த மற்றொரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? 2 சாமுவேல் 16 5ஆம் வசனம் முதல். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்திலே ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுலின் குடும்பத்தில் ஒருவனாகிய சீமேயி என்ற ஒரு மனிதன் தாவீதை அவ்வளவாய் தூஷிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது ராஜாவுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் இவனுக்கு விரோதமாக வந்த பொழுது, இவர் ஒழித்து கொள்ளும்படி அவர் ஓடின பொழுதுதான் இவருடைய ஊழியக்காரர் மேலும் தாவீதின் மேலும் கற்களை எறிந்து இந்த சீமேயி அவ்வளோ கேவலமாக தூஷிக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்,
ராஜ்யபாரம் சவுலை தாண்டி தாவீதுக்கு கர்த்தரே கொடுத்தார். ஆனால் இந்த மனிதர்கள் பாருங்க எவ்வளவு கேவலமாக தூஷிக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி உங்களை நிந்திக்கலாம், தூஷிக்கலாம், அவமானப்படுத்தலாம். சில பாதைகள் வழியாக கர்த்தர் தான் அனுமதித்திருப்பார். உதாரணமாக ஒரு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தினரும் சரி, பக்கத்து வீட்டாரும் சரி, எல்லா மனிதர்களும் அந்த ஒரு பெண்ணை அல்லது அந்த சகோதரனுடைய குடும்பத்தை எவ்வளவாய் தூஷித்து நிந்திக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க. அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் தான் அடைத்து வைத்திருந்தார். ஆண்டவர் தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். ஆனா அதை அறியாத பெண்ணினாள் அவ்வளவு கேவலமாக பேசினாள். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள் காணப்படுகிறதா? மனிதர்கள் உங்களை கேவலமாக பேசுறாங்களா? ஒரு பக்கம் பொல்லாப்பு செய்கிற மனிதர்கள், பலத்துக்கு மிஞ்சின பாரம், இன்னொரு பக்கம் தாங்க முடியாத நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தப்பே பண்ணலைனாலும் நம்ம தப்பு பண்ணோன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை அல்லது சில கஷ்டங்களை அனுமதித்திருக்கும் பொழுது இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி நிந்திக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூட அவங்களால அங்கீகரிக்க முடியாமல் நம்மை தூஷிக்கிற ஒரு காரியம் நீங்க அனுபவித்திருப்பீங்க, அனுபவித்து கொண்டிருப்பீங்க. பிள்ளைகள் மேல தவறான பழிகள், குடும்பத்தினர் மேல தவறான நிந்தனைகள். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள் வரும் பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி இப்ப பார்க்க போறோம். ஆண்டவரை எத்தனையாய் மனிதர்கள் நிந்தித்தாலும் எங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பீங்க. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார் பாருங்க, 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை. கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, இவன் நிந்திக்கட்டும். நிந்திப்பதற்கு முந்தின வசனத்துல பார்த்தா கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சிறுமையை பார்த்து கண்டிப்பா ஆண்டவர் இந்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார்னு தைரியமா சொல்லுகிறார். இதே காரியம்தான் அன்னாள் வாழ்க்கையில கூட. அவள் எந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டாளோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டாளோ, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் தாமதமானதோ, அதற்கு பதிலாக அவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் சாதாரணமான தீர்க்கதரிசியா? இல்ல, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசி. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கொடுத்தார். காரணம் அந்த நிந்தையான பாதை. அந்த நிந்தையான பாதை, பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நிந்தையான பாதை வழியா போயிட்டு இருக்கீங்களா? அவமானத்தின் வழியாக போய்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு இதை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், உங்களுக்கு நன்மையை கர்த்தர் சரி கட்டுவார். ஆமென். நன்மையை கொடுப்பார். மனுஷர்கள் தலையின் மேல ஏறி போகலாம், ஆனா செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுவார். எந்த விஷயத்துல மனிதர்கள் உங்களை நிந்திக்கிறாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கலாம். எப்படிப்பட்ட நிந்தையானாலும் அதற்கு தக்கதாக கர்த்தர் நன்மையினால சரி கட்டுவார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ நிந்தைகள் அப்பா, எவ்வளோ அவமானங்கள் அப்பா, மனுஷரால தூஷணங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் தலையை துலுக்கி பார்க்கிறார்கள் அப்பா. அவங்க பார்வையே வேதனையா இருக்கிறதப்பா. அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை காதுகளில் கேட்க முடியலை என்று யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும் தகப்பனே. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் சிறுமைப்படுத்த நாட்களுக்கு சரியாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, நிந்தனைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகள் மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகக்கூடாது ராஜா. இந்த நிந்தனைகளினால இவர்கள் கஷ்டப்படக்கூடாது ராஜா. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக ஆண்டவரை. வெட்கப்பட்ட அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழும்
வாழும்படி செய்யுங்க ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா நிந்தனைக்கும் பதிலாக நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாங்கிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. சொல்லுங்க, நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை உயர்த்தி தலை நிமிர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் இணைந்து கொண்டான். அகித்தோப்பேலை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய ஆலோசனை தேவ வாக்கை போல இருந்தது ஒரு காலத்தில் தாவீதுக்கு. ஆனால் அதே அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக அவன் தலையெடுத்தான். அவன் எழுந்து தவறான ஆலோசனைகளை அப்சலோமுக்கு கொடுத்தான். தாவீதுக்கு ஆப்போசிட்டாக, எதிராக. அந்த சூழ்நிலையில இந்த தாவீது ஜெபித்த ஜெபம்தான், ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக, பைத்தியமாக்கி போடுவீராக என்று அவன் ஜெபம் பண்ணினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல தவறான ஆலோசனைகளை மனிதர்கள் கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க வகை தேடுகிறார்களா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ ஆலோசனைகள், எவ்வளோ தவறான ஆலோசனைகள். நிறைய குடும்பங்கள் நானே அறிந்திருக்கிறேன். மனைவியை குறித்து கணவனிடத்திலே, கணவனை குறித்து மனைவி இடத்திலே, பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்துல, மாமியாரை குறித்து மருமகளிடத்துல, இப்படி தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறதுனால நிறைய குடும்பங்கள்ல இணைந்து வாழ்வதற்கு பதிலாக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல கூட இப்படி வெளி மனிதர்கள் வந்து, அல்லது உள்ள இருக்கிற வீட்டாரே சத்துருங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாக தவறான ஆலோசனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கோ, கணவருக்கோ, மனைவிக்கோ, அல்லது அம்மா அப்பாவுக்கோ கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க வகை தேடுகிறாங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. அன்றைக்கு எப்படி தாவீது ஜெபித்தாரோ, ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று ஜெபித்த பொழுது 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அர்க்கீனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். தாவீது ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணாரு, பைத்தியமாக்கி போட்டுருங்க ஏசப்பா அந்த ஆலோசனையே. கர்த்தர் செய்த காரியம் பாருங்க, அப்படியே பைத்தியமாக்கி போட்டார். அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டார். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதீங்க, ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழுங்க. இது நிறைய இடத்துல நடக்குது. அதனால தான் பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்களை ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எங்களை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க?
அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாலாம் அவங்கள ஃப்ரீயாக விடுறாங்க. அப்படி நிறைய ஆலோசனைகள், தவறான ஆலோசனைகள். மனைவியை நேசிக்காத, மனைவியை அடி, ஒரு லிமிட்டில் வச்சுக்கோ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகள் நிறைய. அதே மாதிரி வேலை ஸ்தலத்தில் நமக்கு விரோதமாக ப்ரொமோஷனை தடுப்பதற்காக, நம்ம மேலே இருக்க நல்ல ஒப்பீனியனை கெடுப்பதற்காக பல ஆலோசனைகள். குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழிலில், பிள்ளைகள் வாழ்க்கையில், இப்படி எந்தெந்த இடத்துல தவறான ஆலோசனைகள் கொடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எந்த மனிதர்களுடைய ஆலோசனையும் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. தவறான ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அந்த மனிதர்களின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுவார். ஆமேன். இந்த அகித்தோப்பேல் தாவீதின் தலையின் மேலே ஏறி நடக்க வந்தான், ஆனால் கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். முடிவு, அகித்தோப்பேல் தான் மரித்து போனான். தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்கள் மனதில் யோசிங்க, யார் யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, குடும்பத்தினர் மூலமாகவோ என்னென்ன ஆலோசனை வருது? யார் யார் எந்தெந்த மனிதர்கள் தவறான ஆலோசனை கொடுக்குறாங்களோ அவங்கள இப்போ நீங்கள் உங்கள் மனதில் நினச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தவறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்க தலையின் மேல ஏறி போயிருக்க பண்ணலாம், ஆனா இனி ஒரு நாள் கூட அவர்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ள நுழையக்கூடாது ராஜா. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்களுடைய ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்க, அபத்தமாக்கி போடுங்க. வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே ஆண்டவரே தவறான ஆலோசனைகளை கொடுக்கிற மனிதர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளும் அழிக்கப்படுவதாக. தவறான மனிதர்களுடைய எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேவையில்லாத பிரச்சனை மற்ற மனிதர்களால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கள் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஃபோன் மூலமாக யாருடைய தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள், மனுஷிகளுடைய, பிள்ளைகளுடைய எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுவதாக, எங்கள் குடும்பத்தினரை விட்டு துண்டிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆலோசனைகள் பைத்தியமாக்கப்படட்டும். தொழிலில், வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே எங்களையும் பிள்ளைகளையும் கெடுக்கணுங்கிறதுக்காக ஊழியத்திலேயும் தவறான ஆலோசனைகளை விதைக்கிற ஆண்டவரே மேல் அந்த அதிகாரிகள் இடத்துல தவறான ஆலோசனை கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளும், எல்லா கிரியைகளும் அபத்தமாக்கி போடுங்கப்பா, பைத்தியமாக்கி போடுங்கப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா, யெகோவா ஈரே என் தேவன். என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதர்களால தாவீதுக்கு வந்த போராட்டம் போலவே நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அதே நேரத்துல இன்னொரு காரியத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக நிறைய குடும்பங்கள்ல எழும்புகிறாங்க. அந்த பிள்ளைகள் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், அந்த மனிதர்கள், அவங்களும் மனிதர்கள் தானே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புனான், எதிராக மனிதர்களை சேர்த்து கொண்டான், பலவிதமான காரியங்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் பிள்ளைகள் நமக்கு எதிராக இருக்கிறாங்களா? எதிராக என்ன சொன்னாலும் அப்போசிட் தான், நமக்கு கீழ்ப்படுறதே இல்லை. ஒரு அடமன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி. இது ஒருவேளை கிரியை செய்து கொண்டிருக்கலாம், கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லி. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் தாவீதுடைய ஒரு மகன் அம்னோன், அவன் தவறான உறவு, சொந்த சகோதரி இடத்திலேயே தவறான உறவு கொண்டான். இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைங்க தவறான வழியில போயிட்டாங்களே. விக்கிரக ஆராதனை உள்ள பிள்ளைங்களிடத்திலே அவங்க தொடர்பு வைத்திருக்கிறாங்க. இன்னும் வேலை ஸ்தலத்துல வயது வித்தியாசம் பார்க்காமல் தொடர்பு வைக்கிறாங்க. இன்னும் வேலை இடத்துல பார்க்கும் பொழுது திருமணமானவங்களோட கூட தொடர்பு வைக்கிறாங்க. இன்னும் நிறைய குடும்பங்கள்ல லிவிங் டுகெதர்னு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருமணம் ஆகாமலே. பெற்றோருக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆமென். நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு சமாதானம் உண்டாகணுமே. நம்முடைய பிள்ளைகள் இப்படி வாழக்கூடாது, அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அது மட்டுமல்ல, தாவீதுடைய இன்னொரு மகன் அதோனிராம், அவன் தானாகவே ராஜ்யபாரத்துக்கு அவன் பயங்கரமான சூழ்ச்சி செஞ்சான், தந்திரம் செஞ்சான். தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே தகப்பனிடத்துல கேட்காமலேயே, யார் ராஜ்யபாரத்துக்கு வரணும்னு கேட்காமலேயே சாலமோனை முந்தி அவன் ராஜ்யபாரத்துல உட்காருவதற்கான எல்லா திட்டங்களையும் தீட்டினான். இப்ப பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு பார்க்குற நிலைமை. அதாவது வயதானவங்க எப்படா போவாங்க, என்னைக்கு போவாங்க, நம்ம ராஜ்யம் செயல்படுத்தலாம். இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளால எவ்வளோ வேதனை. இந்த மனுஷர்கள் தலையின் மேல ஏறி போறாங்களே, தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க தோளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தலையின் மேல ஏறி போகிற அளவுக்கு பிள்ளைகளால எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் பிள்ளைகளால கஷ்டப்படுறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மனிதர்கள், இந்த பிள்ளைங்க எங்க தலையின் மேல ஏறி போயிட்டு இருக்காங்கப்பா, எங்களால தாங்க முடியாத பாரம், நீங்க எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யுங்க. தகப்பன் தாயை கைவிட்ட சூழ்நிலை, உதவி செய்யறதே கிடையாது, யார் யாருக்கோ உதவி செய்யறது, ஆனா பெற்றோரை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு எண்ணங்கள், சின்ன வயசுலயே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல அப்படியே மூழ்கி போய் தவறான காரியங்களுக்குள்ளே, தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கி கொண்டதுனால ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. குடி பழக்கத்துக்கு அடிமையான, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையான, ரம்மி விளையாட்டுக்கு, சூதாட்டத்துக்கு அடிமையான நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெற்றோருக்கு எவ்வளோ வேதனை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். அப்படிப்பட்ட பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து தவறான இந்த எல்லா காரியங்களிலிருந்தும், இந்த தவறான எதிர்ப்பின் முரட்டாட்டத்தின் ஆவியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நம்மை செழிப்பான இடத்துல பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேற்றுகிறவர்களாக இருப்பாங்க, நம்மை ஆற்றுகிறவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி வேதத்திலே நம்ம வாசித்தது போல, மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினாலும் செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
பிள்ளைகளால எந்தெந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ, பிள்ளைகளால எந்தெந்த பெற்றோர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிள்ளைகளை ரட்சிப்பீராக. கீழ்ப்படியாத பிள்ளைங்க, முரட்டு சுபாவமுள்ள பிள்ளைங்க, எதிர்ப்பின் ஆவியினால கட்டப்பட்ட பிள்ளைங்க, எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க எல்லாரையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தம் எவ்வளவு வேதனை ராஜா. பிள்ளைகளை பிறக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே. ஆனால் வளரும் பொழுது பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே என்று யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி கண்ணீரோடு பார்க்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்துக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே விடுவியும் ஆண்டவரே. பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தாயை கவனிக்காமல், அவர்களை கவனிக்காமல் எப்பொழுது சாவாங்க என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய வலது கரம் இறங்குவதாக. பெற்றோர் மேல ஒரு அன்பை கொடுங்க. அப்படிப்பட்ட மருமகன்கள் மேல, பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. குடும்பங்களிலே ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ, பிள்ளைகளால சந்தோஷத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்து ஆண்டவரை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. மனிதரால் வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா ஆலோசனைகளுக்கும், எல்லா தவறான கிரியைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னே சொல்லுவோம், உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.